நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஏழை தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி மோசடி நடந்துள்ளது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் மருத்துவர் அமலோர் பவநாதனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் நடந்திருக்கக்கூடிய மோசடி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்தான சந்தேகங்களுக்கு விடையளிக்க இணைந்திருக்கிறார் மருத்துவர் அமலோர் பவநாதன். வணக்கம் சார். வணக்கம். யாரெல்லாம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம், யாரெல்லாம் அதற்கு தகுதி உடையவர்கள் சார்? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் 2 வகை உண்டுங்க. ஒன்று, உயிர் உள்ளவர்கள் உறுப்பு தானம் செய்யலாம். அதாவது இப்போ 2 கிட்னி இருக்குன்னா நம்ம ஒரு கிட்னி உறுப்பு தானம் உயிர் உள்ளவர்கள் பண்ணலாம். அல்லது நம்மளுடைய கல்லீரலில் ஒரு பகுதி நம்ம தானமாக கொடுக்கலாம். நம்மளுடைய கணையத்தில் ஒரு பகுதி தானமாக கொடுக்கலாம். 2 நுரையீரல் இருக்குது, அதில் 1 தானமாக கொடுக்கலாம். அல்லது அதில் ஒரு லோப் கொடுக்கலாம். இது உயிர் உள்ளவர்கள் பண்ணுறது. உதாரணமாக ஒரு அப்பா ஒரு மகளுக்கு பண்ணுறது, ஒரு அம்மா மகனுக்கு கொடுக்கறது. இது உயிர் உள்ளவர்கள் பண்ணுறது. மூளை சாவு ஏற்பட்டவர்களிடமிருந்து உறுப்புகள் எடுக்கிறோம். மூளை சாவு ஏற்பட்டவர்களிருந்து உறுப்பு எடுக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இருதயம் நுரையீரல் மட்டுமல்ல, கணையம், சிறுகுடல், 2 சிறுநீரகங்கள், தோல், எலும்பு மஜ்ஜை போன்ற பல உறுப்புகளை நம்ம தானமாக பெற்று ஒரு நபர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 8 நபர்களுக்கு உயிர் கொடுக்கலாம். பள்ளிப்பாளையத்தில் நடந்தது என்னன்னா, வறுமையின் காரணமாக தங்களுடைய 2 கிட்னியில் ஒரு கிட்னியை மக்கள் விற்கிறதுக்கு முன் வர்றாங்க. இந்திய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டப்படி அது குற்றம். உயிருள்ளவர்கள் தங்களுடைய உறுப்புகளை விற்கக்கூடாது. அவர்கள் அன்பால் அல்லது அஃபெக்ஷனால் தானமாக கொடுக்கலாம், தவிர பணத்துக்காக விற்கக்கூடாது. ஆனால் இவங்க வறுமையில் உள்ளவங்களை பயன்படுத்தி, இவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அங்கே இருக்கிற புரோக்கருங்க, வாங்க உங்கள் கிட்னிக்கு நான் 10 லட்சம் வாங்கி தரேன், ஒன்றுமே ஆகாது, ஒரு கிட்னி கொடுத்தீங்கன்னா இன்னொரு கிட்னி உங்களுக்கு இருக்குது, நீ நலமாக இருக்கலாம், பாருங்கள் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் காமிச்சு மக்களை ஒரு மூளை செலவை செய்து 5 லட்சம் 10 லட்சம் தரோன்னு சொல்லிட்டு, ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் டயாலிசிஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு கிட்னி இது இருக்குது, இதுக்கு 30 லட்சம் செலவாகும், 40 லட்சம் செலவாகும், நடுவில் இந்த மாதிரி புரோக்கர்கள் செய்து ஹாஸ்பிட்டல்களில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் பேப்பர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி, இவர் அன்பால் தான் கொடுக்குறாரு, இவர் பணத்துக்காக கொடுக்கலன்ற மாதிரிலாம் பேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்று ஏதோ முறையாக பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இது கிட்னி வியாபாரம். ஒரே ஏரியாவில் நிறைய பேர் இந்த மாதிரி தானம் கொடுக்கும்போது இந்த மாதிரி சந்தேகம் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ தெரிய வருது, இவர்கள் நிறைய பேர் பணத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில மருத்துவ ரீதியாக என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றணும், சட்ட ரீதியான நடைமுறைகள் என்ன? மருத்துவ ரீதியா தானம் கொடுக்கிறவனுடைய உடல்நிலை பெர்ஃபெக்டா இருக்கணும். 2வது, அவர் கொடுக்கிற உறுப்பு தானத்தினால அவருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவருடைய நார்மல் லைஃப் ஒரு 70 வயசு வைங்களேன், அவர் 70 வயசு வரைக்கும் வாழக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தால் மட்டும்தான் அந்த உறுப்பை எடுக்க முடியும். இது நீங்க தனி மனிதனுடைய பாதுகாப்பு கேட்டீங்க. சட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, 1, அவர் 17 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். 2வது, அவர் நெருங்கிய உறவினராக இருக்கணும். 3வது, நெருங்கிய உறவினராக இல்லாத பட்சத்தில் அன்பால் பாசத்தால் கொடுக்குறாருன்னா, நான் அன்பால் தான் கொடுக்குறேன், பணத்துக்காக கொடுக்கலன்றத தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கமிட்டி முன்னாடி போய் அவருடைய அதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். மக்களினுடைய வறுமையையும் அறியாமையையும் பயன்படுத்தி இந்த மாதிரியான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில மோசடி நடக்குதுல, இது சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஆமாங்க, ஒருத்தர் வறுமையினால உடல் உறுப்பை விற்கிறது கிரிமினல் குற்றம் மட்டும் இல்லை, அது ஒரு சமூக கேடு. அது அந்த நிலைமைக்கு நம்ம யாரையுமே தள்ளக்கூடாது, அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இதில் ஒருத்தருடைய வறுமையை பயன்படுத்தி புரோக்கர் வேலை செய்து அவர்களுடைய உடல் உறுப்புகளை யாரும் திருடக்கூடாது. இது ஒரு திருட்டு. இது ஒரு திருடனை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். இதில் புரோக்கர் மட்டும் இல்லை, இதை செய்யக்கூடிய மருத்துவர்கள், இதை செய்யக்கூடிய மருத்துவமனை, இதில் இன்வால்வ் ஆன மற்றவர்கள், இதில் சில சமயம் டோனர் ஃபேமிலிக்கும் தெரியும், இது ரெசிபியன் ஃபேமிலிக்கும் தெரியும். இவர்கள் எல்லாருமே இதில் சம்பந்தப்பட்டுள்ளாங்க. இதில் எல்லாருமே குற்றவாளிகள். இவர்கள் எல்லாரையுமே போலீஸார் விசாரிக்கணும். இவர்கள் எல்லாரையுமே சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தணும். சட்டத்தில் என்ன தண்டனை கொடுத்துருக்கோ அதிகபட்ச தண்டனை இவர்கள் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தா தான் இது மாதிரி மறுபடியும் தமிழ்நாட்டில் நடக்காது.
பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மருத்துவர் அமலோற்பவநாதனுக்கு நன்றி. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.